ஈரோடில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்பனை தொடர்பாக விசாரணை என்பது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றது. பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தறி தொழிலாளர்களிடம் புரோக்கர்கள் மூலமாக பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் சென்னை மருத்துவ நலப்பணிகள் இயக்குநரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த இணை இயக்குனர், துணை இயக்குநர்கள் அடங்கிய குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் ஈரோட்டைச் சேர்ந்த தனியார் சிறுநீரக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரோடு பெருந்துறை சாலையில் இருக்கக்கூடிய அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையில் நேற்று மாலை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகளினுடைய பட்டியலை வழங்குமாறும் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் காக்கக்கூடிய டயாலிசிஸ் உள்ளிட்ட சிகிச்சைகளை மட்டும் மேற்கொள்ளலாம் என்றும் பிற சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் சென்னை இயக்குநரகத்திலிருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பள்ளிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஒரு 9 கூலி தொழிலாளர்களிடம் இதுபோன்று சிறுநீரகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த 9 பேரினுடைய முகவரிகளை தேடித்தான் தற்பொழுது அதிகாரிகள் குழுவினர் விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பள்ளிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த சத்யா நகரில் ஒரு பெண்மணியிடம் நேற்று முன்தினம் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டது. சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரும் இந்த விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு இடைத்தரகர்கள் மூலமாக இவர்களுடைய சிறுநீரகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் தான் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் இந்த மருத்துவமனைகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தெரிய வரும். தற்பொழுது இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதனுடைய முழுமையான காரணம் என்ன என்பது குறித்து இன்னும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கப்படவில்லை. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த சிறுநீரக மோசடியில் இந்த மருத்துவமனைக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற முழுமையான தகவலும் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.